யாரை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த பிசியை மட்டும் பிரிக்காமல் விட்டுட்டார். அதை வந்து ஐயா வீரமணி தலைமையிலே சமூக நீதி காவலர்கள், சமூக நீதி போர்வாள்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏன் பிசியில் இந்த 4 ஜாதிகளுக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பதில் சொல்லுவாரா? எடப்பாடி யாருக்கும் இல்லாத கௌரவத்தை எம்பிசியில் உள்ள வன்னியருக்கு கொடுத்ததாட்டு அவங்க நன்றியை காட்டுறாங்க. வன்னிய பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டார். அதே வேளையில் பிசியில் உள்ள நமக்கு மட்டும் ஏன் தனி ஒதுக்கீடு தரலங்கிற கோபம் யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மாக்கு இருக்கு. நியாயமான கோபம் தானே. வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 60-70% வன்னியர் வாக்கு வட தமிழகத்தில் விழுந்திருக்கு. என் கணக்கு அவருக்கு விழுந்த 20% வாக்கில் 8% வாக்கு வன்னியர் வாக்கு. 40% ஓட்ஸ் வன்னியர் ஓட்ஸ். ஆக்சுவலாக சௌராஷ்டிரா ஓட்டு தான் பாஜக மதுரையில் 2வது வரதுக்கு காரணம். மகாலட்சுமின்னு ஒரு சகோதரி சௌராஷ்டிராவில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தாங்க. எடப்பாடி பக்கம் அந்த முக்குளத்தோர் வாக்கு வராதோட காரணம் சொன்னீங்களா, அந்த இடஒதுக்கீடு அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குமா? இல்லை இந்த 3 நபர்கள் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்க ஒதுக்கப்பட்டதன் காரணமா? மெஜாரிட்டி ரெண்டும் காரணம். ரெண்டுமே வருமா? இடஒதுக்கீடு 20% இருந்த அவங்கள 7%க்குள்ள தள்ளது அவங்க ஏற்றுக்கல. அமித்ஷாவிடம் எடப்பாடி அவர்கள் பேசியதாகவும், குறிப்பாக டிடிவியை யோசிக்கலாம், சசிகலாவை யோசிக்கலாம், ஆனால் ஓபிஎஸ் அறவே கூடாது, பாஜகவோட கூட்டணி என்றால் அண்ணாமலை இல்லாத தலைமை என்றால் ஓகே அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருப்பதா? இப்பவும் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக, பாஜக எதிர்ப்புக்காக அவர் பாஜக பக்கம் வரமாட்டார். வந்து அவருக்கு லீடர்ஷிப் காலி ஆகிடும். அதற்கு பிறகு அவர் அப்படியே பாஜகவில் கரைஞ்சி போயிடுவார். அது அவருக்கு தெரியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ நேற்று பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, இந்த முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாம் ஒரு அணியில் சேர்க்கறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும் நிர்வாகிகள் மத்தியில் நேற்று பேசியிருக்காரு. இன்னைக்கு சசிகலா அம்மையார் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இது ரெண்டுல எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லாமல் போகும்? எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் வாக்கில் மிகப்பெரிய தோல்வியடைவார். வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் வாக்கில் பெரும் தோல்வி அடைவார். வன்னிய பெருந்தலைவர் தான் அவர், சந்தேகமே இல்லை. நம்ம காலேஜ் பேடு சிஎஸ் பேடு உண்மையாக சொல்லுவோம். தமிழ்நாட்டில் பிசி இடஒதுக்கீடு இருக்குது, எம்பிசி இடஒதுக்கீடு இருக்குது. ஐயா வந்து பிசி இடஒதுக்கீட்டில் யாதவர்களுக்கு உரிய இடம் கிடைக்கல, அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம். பிசி இடஒதுக்கீடில் செங்குந்தர்களுக்கு உரிய இடம் கிடைக்கல, அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம். பிசி இடஒதுக்கீட்டில் முத்தரையர்களுக்கு உரிய இடம் கிடைக்கல, அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கலாம். பிசி இடஒதுக்கீட்டில் விஸ்வகர்மாக்களுக்கு உரிய இடம் கிடைக்கல, அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கலாம். இது இன்னைக்கு சமூக நீதிக்கு அதாரிட்டியாக இருக்கக்கூடிய என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வீரமணி முன்னாடி யாருக்கிட்டே நான் வாதத்துக்கு தயார். என்கிட்ட அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையும் இருக்குது. எம்பிபிஎஸ் இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த ஜாதி எவ்வளோ பெற்றுங்கிற லிஸ்ட்டு இருக்குது. அதை வச்சு தான் அவங்க எம்பிசியை பிரித்தாங்க. அதே மாதிரி பிசியை ஏன் பிரிக்கலை, அதோட சூட்சமம் என்ன? யாரை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த பிசியை மட்டும் பிரிக்காமல் விட்டுட்டார். அதை வந்து ஐயா வீரமணி தலைமையிலே சமூக நீதி காவலர்கள், சமூக நீதி போர்வாள்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஐயா தாளிங்க நாடார் தொண்டன் என்னோட அரசியல் நகர்வாட்டே இந்து நாடார் வெற்றி பெறக்கூடிய பத்மநாபுரத்தில் ஒரு கிருஷ்ணவக சமூகம் வெற்றி பெறதுக்குள்ள சமூக நீதி பணியை ஐயா கிட்ட வற்புறுத்தி ராமகோபாலன்ஜியை கன்வின்ஸ் பண்ணி செய்தவன் சமூக நீதி பணியை. அந்த சமூக நீதி அடிப்படையில் என் ஜாதிக்கு எதிராகவே செய்தவன். இப்போ பொதுவான எல்லா ஜாதிக்காகவும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஏன் பிசியில் இந்த 4 ஜாதிகளுக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பதில் சொல்லுவாரா? பிசியும் இருக்குது, எம்பிசியும் இருக்குது. ஐயா வீரமணி இதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? வீரமணி விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இதுக்கு ஒரு காட்பாதர் தான். அவர் சமநீதிக்கு ஐயா வீரமணி இந்திய அளவில் செய்ததெல்லாம் நம்ம பாராட்டத்தக்கது. அவர் முன்னாடியே இதை நான் பேச தயாராக இருக்கேன். அப்போது அவர் இந்த இடஒதுக்கீடுங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் தனி ஒதுக்கீடை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே கொடுத்தார். ஓகே, அது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பிசிலையும் இதை கரெக்ட் பண்ணி அதுலேயும் 10:30க்கு மேலே இருந்தாலும் கூட தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து செய்ததுக்கு வந்து இன்னைக்கு அவங்க 60-70% வாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காங்க. அங்கே செஞ்சதுக்கு தான் வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 60-70% வன்னியர் வாக்கு வட தமிழகத்தில் விழுந்திருக்கு. என் கணக்கு அவருக்கு விழுந்த 20% வாக்கில் 8% வாக்கு வன்னியர் வாக்கு. 40% ஓட்ஸ் வன்னியர் ஓட்ஸ். பெரிய அளவில் அது விழுந்திருக்கு. அப்போ இந்த நிகழ்வு அவர் செய்தது ஒரு காரணம். இதை செய்து வச்சுக்கிட்டு சசிகலாவையும் தினகரனையும் அடித்ததை நான் வரவேற்றேன். நான் மறுக்க வரல. அன்னைக்கு 51வது இடத்துல இருந்தவர் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னேன். ஓபிஎஸ்ஸையும் அவர் அநியாயமாக இது பண்ணிட்டார்.
எனுமை முக்குலத்தோர் இதில் பெரிய லெவலில் வந்தவங்க சசிகலா அம்மையார். அவங்க பெண், 4 ஆண்டு சிறையில் இருந்தவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, இப்படி பல ஸ்டேச்சர் இருக்குது அவங்களுக்கு. அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவங்க. தினகரன் துணை பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சரே கமெண்ட் பண்ணி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வர வச்சவங்க. இந்த இடத்துல பெருந்தலைவர் காமராஜ்னு சொல்லணும். சாஸ்திரி வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்திய வெளிநாடுகளில் நம்ம மரியாதை குறையுன்னு சொன்னவர். எனிவே தினகரன் ஒரு உயரிய இடத்துல இருந்தவர். அதிமுக கட்சி அலுவலகத்திலே சிஎம் தான் கட்சி துணை பொதுச் செயலாளராக அவரை போய் பார்த்தார். அந்த உயரத்தில் இருந்தவர். ஓபிஎஸ் முக்குலத்தோர் சமுதாயத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். ஸ்டாலினை விட, அதாவது ஸ்டாலினுக்கு இணையான மக்கள் ஆதரவை பெற்றவர்னு அந்த காலத்தில் பாராட்டப்பட்டவர். ஜெயலலிதாவின் விசுவாசி, பரதன் என்று பாராட்டப்பட்டவர். இரட்டை தலைமையை அதிமுக வழி நடத்தினவர். இப்படி அவர் பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிறவர். அப்போ இந்த ஸ்டேச்சர் உள்ள 3 முக்குலத்தோரையும் எடப்பாடி வந்து அரசியல் ரீதியாக ரங்கராஜ் பாண்டே சொன்னதெல்லாம் அடித்ததெல்லாம் டான் அப்படி பண்ணிட்டாரு. அப்போது முக்குலத்தோர் ஓட்டு எப்படி வரும்? எங்கேருந்து முக்குலத்தோரை கன்சால்டேட் பண்ணுவீங்க? கஷ்டம். முக்குலத்தோர் இது வந்து அவருக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய முக்குலத்தோரால் அவருக்கு வாக்களை வாங்கி கொடுக்க முடியல. அவங்க சௌராஷ்டிரா ஓட்டு போயிட்டு, பிராமின் ஓட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சௌராஷ்டிரா ஓட்டு தான் பாஜக மதுரையில் 2வது வர்றதுக்கு காரணம். மகாலட்சுமின்னு ஒரு சகோதரி சௌராஷ்டிராவில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தாங்க. பட் இன்னொரு சிறிய எண்ணிக்கை ஜாதியை சேர்ந்தவர் அவர் ராமசீனிவாசன் தான் கேண்டிடேட் ஆனார். பட் சௌராஷ்டிரா வந்து பெரிய அளவுக்குள்ளே அங்கே வாக்கை கொடுத்து மோடிக்காக 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல சமூகங்கள் பாஜகவுக்கு போன சூழ்நிலையில் முக்குலத்தோர் தினகரன் ஓபிஎஸ்ஸுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க. என்ன இதில் கொண்டு வருவாப்புல? அதிமுக தான் எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டால தான் பெனிஃபிஷரி காஸ்ட், நான் பெனிஃபிஷரி காஸ்ட்னு பிரிஞ்சிட்டேன். 1 இயர் பெனிஃபிஷரி காஸ்ட்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி யாருக்கும் இல்லாத கௌரவத்தை எம்பிசியில் உள்ள வன்னியருக்கு கொடுத்ததாட்டு அவங்க நன்றியை காட்டுறாங்க. வன்னிய பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டார். அதே வேளையில் பிசியில் உள்ள நமக்கு மட்டும் ஏன் தனி ஒதுக்கீடு தரலங்கிற கோபம் யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மாக்கு இருக்குது. நியாயமான கோபம் தானே. எம்பிசியில் மட்டும்தான் மாற்றம் செய்யணுமா? பிசி இட ஒதுக்கீடெல்லாம் நியாயமாக நடக்குதா? பிசிக்குள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கா? கவர்மெண்ட்டை வச்சுருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலினுக்கே கேட்குறேன். இதை முன்னாள் கவர்மெண்ட்டை நடத்தின ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன். சமூக நீதியை பேசக்கூடிய ஐயா வீரமணிக்கு கேட்குறேன். உண்மையா? நான் கேட்குற நியாயம் தானே? அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிமுக ஜெயலலிதா வேறு, அதிமுக எம்ஜிஆர் வேறு, அதிமுக எடப்பாடி வேறுங்கிறது 2024 பார்லிமெண்ட் ஓட்டிங் பேட்டர்ன்லேயே தெளிவாயிட்டு. பட் அவர் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ளே தேனியில் 13% போயிட்டார், ராமநாதபுரத்தில் 9% போயிட்டார். அப்போ அவர் முக்குலத்தோர் வாக்குகளை பன்னீரும் ஓபிஎஸும் காரணம். முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை, முயற்சி பண்ணுறாரு, அவ்வளோதான். பட் அது பலன் கொடுக்காது. முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. காமராஜ் காலத்திலே காமராஜுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி தான் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தவிர்த்து. வன்னியர் தான் காமராஜ் நான் வன்னியர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். முதலியார், ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, யாதவர், செங்குந்தர், முஸ்லீம், பிராமணர், கிராமணி, மீனவர் ப்ளஸ்ஸு பறையர் பேக்கிங் கம்யூனிட்டிங்கிறத தான் வட தமிழகத்தில் பண்ணார். தென் தமிழகத்தில் காமராஜ் முக்குலத்தோரை வச்சு தான் அரசியல் பண்ணார். ஸோ அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. கூட இருக்கக்கூடிய மற்ற சகோதர சமூகங்களை அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி முக்குலத்தோருக்கு உண்டு. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கலி அவேர்னஸ் உள்ள கம்யூனிட்டினால எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நம்ம தலைவர்களை வீழ்த்தினதுன்னு அவங்க தெளிவாக இருப்பாங்க. இடஒதுக்கீடு விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர்கள் எதிராக தான் இருக்கிறாங்க. நான் இதை சொல்கிறதுனால நிறைய அதிமுக தொண்டர்கள் கோவப்படுறாங்க. 9176372367 என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் தர்ம நியாயப்படி தான் செயல்படுறேன், உண்மையை தான் சொல்கிறேன், நியாயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? நான் நியாயத்தை தான் சொல்கிறேன். இல்லை சார், டாமினேட்டிங் பவர் முக்குலத்தோருக்கு இருக்க மறக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பக்கம் அந்த முக்குலத்தோர் வாக்கு வராதோட காரணம் சொன்னீங்களா, அந்த இடஒதுக்கீடு, அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குமா? இல்லை இந்த 3 நபர்கள் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்க ஒதுக்கப்பட்டதன் காரணமா? மெஜாரிட்டி ரெண்டும் காரணம். ரெண்டுமே வருமா? இடஒதுக்கீடு 20% இருந்த அவங்கள 7%க்குள்ளே தள்ளது அவங்க ஏற்றுக்கல. அது அவங்களோட ஒரு பார்வை. நான் இந்த இடத்துக்குள்ள வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற வலையர் போன்ற சமூகங்களுக்காக தான் நான் முழுக்க நிற்கிறேன். நான் தாளக்கடக்காரி தற்காப்பதி தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவன். துணிச்சலாக நான் அவங்களுக்காக
எவ்வித தியாகமும் செய்ய தயாருன்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்ணி நிற்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி தான் நான் நினைக்கிறேன். ஆர்டினரி லீடர்ஸ் மாதிரி இல்லை நான் அந்த இடத்துக்குள்ள. முக்குலத்தோர் பொறுத்தளவில் 20% போட்டி போட்டவங்கள 7% தள்ளினது முக்குலத்தோருக்கு பெரிய அதிர்ச்சி. இன்னொன்று அவங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இதுவும் ஃபேக்டர். அதே வேளையில் நான் சசிகலா தினகரன் மேட்டரில் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் நான் நின்னேன். 51வது இடத்துல இருந்தவர் இடத்துக்கு வரணும்னா 2 வரையும் அடிச்சாதான் முடியுங்கிறது சொன்னேன். எல்லா இடமும் நம்ம ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள், மாற்றி மறித்து பேசலை. பட் அந்த கம்யூனிட்டி இதில் வந்து தம்பி எசிகராஜாலாம் அவன் இது பண்ணது காரணம் இடஒதுக்கீடும் இந்த 3 தலைவர்கள் பாதிக்கப்பட்டது. இல்லை சார், அதே இடத்துல நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க வன்னர், குயவர், நாவிதர், வளையர் இவங்களுக்கான அந்த சதவீதம் இடஒதுக்கீடு குறைவாக இருக்குன்னு. அந்த மக்கள் தொகை குறைவு அந்த கணக்கீடு வச்சு தான் பண்ணியிருப்பாங்களோ? அதைத்தான் நான் வெளிப்படையாக நானும் அம்பாசங்கர் கமிஷனை ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வரேன். இது எம்பிபிஎஸ் இடங்களை எடுத்துகிட்டு வரோம். நீதி, நியாயம், உண்மை, தர்மம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் இருந்ததுன்னா அவங்க சார்ந்த யாரையாவது அனுப்பி வைக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து வாதிச்சிருவோம். நான் ரவீந்திர நியாயத்தை சொல்கிறானா இல்லையா, அவன் சொந்த ஜாதிக்கு பேசுகிறானா அல்லது பாதிக்கப்பட்ட ஜாதிக்கு பேசுகிறானா, அவன் ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவனா சமநீதியை சூறையாடக்கூடியவனாங்கிறது தெரிஞ்சு போகும். ஓகே சார், அதே நேரத்தில் இன்னொன்று இந்த சுற்றுப்பயணம், சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் அவங்க சொல்கிறது ஆனால் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க போகிறான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் முக்குலத்தோருடைய பலம் என்னன்னு காட்டுறதுக்கான ஒரு சுற்றுப்பயணம் அதை பார்க்கலாமா நம்ம? சசிகலா அம்மையார் வந்து முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்க தான். பிகைன் த பேக் ஆஃப் ஜெயலலிதா. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பொதுத்தள தலைவர் தான் நின்னார். அவர் எம்பிஏ வந்து ராம்நாடு அந்த மத்திய ராமநாதபுரம் தவிர மற்ற எம்பி டிக்கெட்டே எங்கேயும் போட்ட மாதிரி பெரிய இது இல்லை. தஞ்சாவூர் பொலிட்டுக்குள்ளெல்லாம் அவர் வந்து அரசியல் களம் ஆடலை. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாட்டு ஒரு அந்த இதுக்குள்ளே தான் நின்னார். எல்லா ஜாதியோட ஒரு ஆதரவோட அங்கே நின்னார். எஸ்டிஎஸ்ஸு நமது கழகம்னு எம்ஜிஆரும் ஊழல், கருணாநிதியும் ஊழல், அடுத்து நம்ம தான் வரப்போகிறோன்னு வந்தார். அது வந்து தஞ்சாவூர் பொலிட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆதரவோட நின்று போச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களும் கேண்டிடேட் போடலை. இவங்க ரெண்டும் அரசியல் களம் வந்த முக்குலத்தோர் தலைவர்கள் தான். தெளிவாக பார்க்கணும், பசும்பன் தேவர் வந்து பொதுத்தளத்துக்குள்ளே உள்ள ஒரு காங்கிரஸ் ரிபலம் இதாரே தவிர ஜாதி இது இல்லை. எல்லா ஜாதியும் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயித்தார். எஸ்டிஎஸ்ஸு ஜாதியை அடித்தளமாக வச்சு தான் கோஷ்டியை சேர்த்தார். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அதிகாரத்தை கைப்பற்றும் போது இன்னர் சர்க்கிளில் இருந்து நடராஜனும் ஜெயலலிதா அதிகாரம் கைப்பற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அவங்க இருந்து ஒரு தேவர் கட்சிங்கிற அளவுக்கு ஒரு முக்குலத்தோர் யூனிட்டியை உருவாக்கிட்டாங்க. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை திராவிட இயக்கம் தான். அங்கே ஒரு முக்குலத்தோர் கூட அமைச்சரவையில் இல்லை. ஆனால் ஜெயலலிதா முக்குலத்தோர் அமைச்சரவையில் 8-9 முக்குலத்தோர் வரை இருந்தாங்கன்னா சசிகலா அம்மையாரோட அரசியலும் அவங்களோட ஆதரவளையமும் அவங்கள மையமாக வச்சு ஜெயலலிதா பண்ண அரசியலும் தான் ஒரு காரணம். ஆக முக்குலத்தோர் மத்தியில் சசிகலா அம்மையாருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. பெண் சிறை சென்று வந்தவங்க, ஐயா சார்காசம் சொன்ன மாதிரி சிறைக்கு சென்று வந்தாலே ஒரு அனுதாபம் இருக்கும். பட் அவங்க 2021 தினகரனை அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா துஷ்யந்த் சௌதாலா ஒரு கட்டத்தில் எழும்பின மாதிரி தினகரன் எமர்ஜ் ஆகிருக்கலாம். அவங்க குதிரை ஓடணும் பிறகு லாயத்தை பூட்டின மாதிரி வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு களத்துக்குள்ளே வர்றது காரணம்னா தென் மாவட்ட முக்குலத்தோர் வந்து ரெட்டையிலையை பிச்சு எரிஞ்சிட்டாங்க. ரெட்டையில நமக்கு பலனளிக்காத சின்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வன்னியர்களின் பெருந்தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமியை நமக்கு பெரிய கௌரவம் கொடுத்தாரு. பிசியில் உள்ள யாதவருக்கோ செங்குந்தருக்கோ முத்தரையருக்கோ விஸ்வகர்மாவுக்கோ கொடுக்காத தனி ஒதுக்கீட்டை எம்பிசியில் நமக்கு கொடுத்தாரு ஐயான்னு அவங்க வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டாங்க வட தமிழக மக்கள். ஆதாரம் இருக்குது, பூத் வைஸ் பார்த்துடலாம், அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்துடலாம். நம்ம ஒன்றும் பொய் சொல்லலை, 100% உண்மை. ஆனால் முக்குலத்தோர் வந்து ரெட்டையிலையை தூக்கி வீசிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையிலை. இந்த ரெட்டையிலையோட நமக்கு எதிரான ரெட்டையிலைன்னு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்டையிலையை முக்குலத்தோர் தூக்கி வீசினனால முக்குலத்தோர் நம்ம பக்கம் நிற்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் சசிகலா அம்மையார் வராங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த திருநெல்வேலி வடக்கு பகுதி இப்போ தற்போதைய தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில், வாசுநல்லூர், கடைநல்லூர் இந்த வட்டாரத்தில் மறவர்கள் கொஞ்சம் வைப்ரண்டாக சசிகலா அம்மையார் பின்னாடி வருவாங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் அன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஸோ அவங்க அரசியல் இதை ஆரம்பிக்கிறாங்க. அதே வேளையில் நான் என்றைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் தான். சசிகலா அம்மையாருக்கு ஸ்டாச்சர் இருக்குது, ஜெயலலிதா தோழிங்கிற உயிரிய இடம் இருக்குது, முக்குலத்தோரை எம்பவர் பண்ணுறங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. பட் அவங்களோட பர்சன்டேஜ் 0% தான். இந்த இடத்துல இன்னொன்று நான் பதிவு பண்ண என் கடமையாக கருதுகிறேன். நம்ம என்றைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருப்போம். சசிகலா அம்மையார் சட்டமன்ற கட்சி தலைவராகி எல்லாரும் ஒரு காலில் விழும்போது அப்கோர்ஸ் PH பாண்டியன் மட்டும் விழலன்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் அவங்க காலில் விழும்போது இவர் கேபி முனிசாமி விழுந்திருக்க மாட்டார், எல்லாரும் அவங்க காலில் விழும்போது இது நான் ஹிண்டு ராம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, தினத்தந்தி செவந்தி ஆதித்தன் ஐயா அவரோட புதல்வர் பாலசுப்ரமணிய ஆதித்தன், தென் இப்படி தொலைக்காட்சி அதிபர்கள், பத்திரிகை அதிபர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாம் சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர்னு இருந்தபோது என்னோட சகோதரர் ரங்கராஜ் பாண்டே, அவரையும் நான் முக்கியத்துவம் கொடுத்தே பேசுகிறேன், அவர் விமர்சனம் பண்ணலை. இது பல்கலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பதவியேற்பு விழாவுக்கு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பதவியேற்பு விழா நடக்காது ரங்கராஜ் பாண்டே என்ன. திராவிட இயக்க தலைவர் முத்துக்குமாரும் கூட இருந்தார். அடுத்து உடனே தந்தி டிவியில் விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் நேருக்கு நேரம் நான் சொன்னேன், கவர்னர் வரமாட்டார், சசிகலா அம்மையார் பதவியேற்பு விழா நடக்காதுன்னு. அன்றைக்கி அத்தனை பேரும் சசிகலா அம்மையார் தான் அடுத்த தமிழகம்னு ஹிண்டு ராமும் பாலசுப்ரமணிய ஆயத்தனும் போய் நின்ன போது நான் சொன்னேன், யாரை நம்பி சொன்னேன்னா தாமோதரதாஸ் நரேந்திர மோடியை நம்பி சொன்னேன், ஜெயித்தேன். அதே போல் ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொன்னார் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி சசிகலா 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 தான் தமிழ்நாடுன்னு புலம்பி தீப்பார், எடுத்து பாருங்க, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, இவருக்கு மோடிக்கிட்ட செல்வா கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ எடுத்து பாருங்க. அடுத்தால் ஆசீர்வாதம் ஆச்சாரி ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொன்னார், கிடையாது விடுதலை கிடையாதுன்னு சொன்னேன். அடுத்தால் நான் மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தி, அவரே பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வரணும்னு ஆசைப்பட்டார். நான் சொன்னேன் வர முடியாது, மோடிக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எதிரின்னு சொன்னேன். ஸோ சசிகலா அம்மையாரை பற்றி தமிழ் மண்ணில் நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரணம் எங்களோட டெல்லி கான்டாக்ட், எங்களோட இது சுமன் ஸ்ரீராமனுக்கெல்லாம் இது தீயில மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு வயிறு எறிகிறாரு, வாயால் வைத்தால் அடிச்சுக்கிறாரு. ஐயோ ஒரு மரமேறி ஜாதியை சேர்ந்தவன் சொல்கிறதெல்லாம் சரியாகுதே, நம்ம ஜாதிக்காரன்லாம் இவ்வளவுக்குள்ள பாஜகவில் அடிபட்டு போனான்னு சுமன் ஸ்ரீராமனுக்கு பதன்னு எரியுது, தீயில மிதிச்ச மாதிரி. இதை நான் சொல்லும்போது கூட்டம் பொய்யாகுதோ, கூட்டம் பொய்யாது அவ்வா அவ்வான்னு அலறாரு. ஓகே, இது வந்து நாம் கடைசியாக நம்ம சொன்னது தினகரன் வருவார், சசிகலா பற்றி நோ கமெண்ட்னு சொன்னோம். ஸோ சசிகலா அம்மையாரை பற்றி நாம் சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆகுது. அதே வேளையில் சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க, 35% வாக்குக்கு மேலே பலம் கொண்ட ஒரு தலைவியின் தோழி, நிழல், அவங்க ஈக்குவலாக இருந்தவங்க. அவங்க 6 சம்பு தண்ணி ஊற்ற, இவங்க 6 சம்பு தண்ணி ஊற்ற ஈக்குவலாக ஒரு அந்தஸ்தில் இருந்தவங்க. அது என்னைக்கு நான் குறைச்சி பேசியிருக்கேனா, எந்த இடத்துலையாவது குறைச்சி பேசியிருக்கேனா, அவங்களுக்கு தரக்குறைவான வார்த்தையை அந்த அம்மையார்கிட்ட நான் பயன்படுத்தியிருக்கேனா? என்றைக்குமே கிடையாதுண்ணா. அந்த அம்மையாரை தரக்குறைவான வார்த்தையில் பயன்படுத்தவே கிடையாது. அதே மாதிரி அவாண்டாமா சம்பந்தம் இல்லாமல் ஜெயலலிதா மரணத்துக்கு அந்த அம்மா காரணம் நான் சொல்லியிருக்கேன்னா? சொல்லவே இல்லை. உள்ளபடியே ஒரு தோழியோட மரணத்துக்கு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதே வேளையில் அந்த அம்மையார் நான் பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா சின்னமேஜி வித்யாசாராங்கிற வெள்ளமா சத்திரியா கிட்ட மோடியா லேடியான்னு கேட்டவங்க ஆப்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணாங்க. மோடிக்கு பொறுப்பு கவர்னர்கிட்ட வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா நான் சொல்லும்போது அவங்க வருத்தப்படுறாங்க. ஏன்னா எங்கள் அக்கால ஜாதியில் எப்படி சொல்லலான்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க உணர்வு நியாயம்தான். பட் பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னது உண்மைதான். நீங்கள் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்கன்னு ஜெயலலிதாவை உச்சாணி கொம்புக்கு தூக்கி வச்சு மோடியை மட்டம் தட்டி பேசும்போது மோடிக்கு பொறுப்புக்கு கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும்னு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்ன ஜெயலலிதா மோடி போட்ட பொறுப்பு கொண்டரை வரவேற்கவும் செய்து வழி அனுப்பவும் செய்து ஆப்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணாங்க. அதாவது ஆப்சிக்யூஸ் பிஹேவியருங்க வார்த்தைக்கு விளக்கமாக சென்னமேனி வித்தியாசராங்கிற வெள்ளமா சத்திரியா முன்னாடி நின்னாங்கிறத நான் பதிவு பண்ண தான் செய்வேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள சசிகலா அம்மையார் விஷயத்தில் நாம் என்னைக்குன்னாலும் நாம் துல்லியமாக என்ன நடக்குமோ அதை தான் சொல்கிறோம். அவங்கள தரக்குறைவாக நம்ம பேசினதில்லை. இதை ஏன் திரும்ப சொல்கிறோம்னா, டாக்டர் ஐயாவை நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணாலும் டாக்டர் ஐயா வன்னியருக்கு உறுதியானவருங்கிறத நம்ம விட்டது கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம இன்றைக்கி அரசியல் பண்ணாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக ஒரு வார்த்தை எந்த இடத்துலையும் நான் பேசினது கிடையாது. அப்படின்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் உரிய மரியாதை கொடுத்து தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியை, வன்னியர்களின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை நான் சொல்லுவேன். இப்போ சசிகலா அம்மையார் முக்குலத்தோருடன் தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க பலம் நிரூபிக்காத 0% தான், அதுவும் உண்மை. 26 எப்படி வராங்கன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பெண் 4 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவங்க, ஜெயலலிதா வந்து அக்யூட்டல் ஆகி அப்பீல் இருக்கும்போது ஜெயலலிதா அபட்டட் மரணம் அடைஞ்சதுனால அவங்க மட்டும் கன்விக்ட் ஆனவங்க. அந்த கன்விக்ஷன் சிம்பதியும் இருக்கும் மக்கள் மத்தியில். ஒரு பெரிய ஸ்டேச்சரில் வந்தவங்க. ஸோ சிம்பதி இருக்கத்தான் செய்யும். இதை எப்படி அவங்க வாக்காக மாற்ற முடியுமா
அரசியல் ரீதியாக இதை என்ன பண்ண முடியுமாங்கிறது போக போக தான் தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இவர் வந்து வன்னியர் தலைவர், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொங்கு கவுண்டர் தான் தெரியும் எடப்பாடி, நீங்கள் வன்னியர் தலைவர்னு சொல்கிறீங்கல்ல, இந்த இடத்துல சிவி சண்முகம் வன்னியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கார் அதிமுகவில், அவருக்கு பின்தள்ளி முனுசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்காரோ எடப்பாடி? அது உள்ளுக்குள்ள அது இருக்குது. சிவி சண்முகம் வர்சஸ் முனிசாமி இருக்குது. முனிசாமி அதில் ரொம்ப டேக்ஃபுல்லான ஆள். தலைமை கூட அப்படியே நின்று அப்படியே மூவ் பண்ணி அந்த மூவ் அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறவர் கேபி முனிசாமி டேக்ஃபுல் ஆள், திறமசாலி தான். பட் அவரே நான் பாராட்டுறேன். சட்டசபையில் அந்த கலாட்டா வரும்போது மனோஜ் பாண்டியனும் ஒரு எம்எல்ஏயும் போகும்போது அங்கே கலாட்டா வந்துடக்கூடாதுன்னு பொறுப்போடு நடந்த ஒரு பொறுப்பான தலைவர் என் நண்பர் கேபி முனிசாமி. நண்பரே, உங்கள் சிறப்பை பாராட்டிட்டேன், திருப்தி தானா? சிறப்பான ஆள். அதே மாதிரி பிடிச்சி வச்சா பிள்ளையாரு அல்லது சாணாங்கின்னு அந்த டைமில் போல்டா சொன்னவர் கேபி முனிசாமி. பொதுச் செயலாளர் குடும்பத்தின் ஆலோசனையை கேட்காம இண்டிபெண்டாக செயல்படணும்னு சொன்னவர் கேபி முனிசாமி. அவர் டேக்ஃபுல்லாக அவருக்கு இடத்த பார்ப்பார். சிபி சண்முகம் கொஞ்சம் வேகமாக பேசுவார். ஸோ அங்கே அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. எது எப்படியோ சிபி சண்முகம், கேபி முனிசாமி, வீரமணி, அன்பழகன் 10.5% எடப்பாடி கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு வன்னியர் ஆதரவு அலைய வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டுங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. ஏன் டாக்டர் ஐயாவே பலகீனப்பட்டு போனார். நானே சொன்னேன், ஐயா கிரைசிஸில் இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நானே சொன்னேன். 10 தொகுதியில் 9 தொகுதியில் பாமக 3வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியின் வன்னியர் ஆதரவு தள்ளிட்டுங்கிறதும் வெளிப்படையான உண்மை தானே. நம்ம உண்மையை சொல்கிறோம், தரவலின் அடிப்படையில் இருந்து பேசுகிறோம். சார், அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஜெயலலிதா நிழல்னு சொன்னீங்க சசிகலாவை. அந்த நிழல் அவங்களுக்கு முக்குலத்தர் மத்தியிலும் செல்வாக்கு இருக்கேன் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, மற்ற சமுதாயத்திலும் அந்த ஜெயலலிதா அம்மையார் கிடைத்த அதே மரியாதை கிடைக்குமா வருங்காலங்களில்? ஏன்னா முக்குலத்தர் நமக்கு தெரியும்ல. மற்ற சமுதாயம் சம்பந்தமாக போர் தொடுத்தவன் நான், எங்கள் டீம் அது வெளிப்படையாகவே சொல்லிட்டு தான் செய்தோம். பாலசுப்ரமணிய ஆதித்தன் சசிகலா அம்மையாருக்கு வாழ்த்து தெரிவிக்க போகும்போது அவர் தொலைக்காட்சியிலே கவர்னர் வரமாட்டாருன்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு சில சாதிய கூறுகள் இருக்குது. சசிகலா அம்மையாருக்கு அதில் தொடர்பு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட கணவர் எம் நடராஜன் பண்ணின ஜாதி அரசியலை ஏற்று தான் நாம் அதை பண்ணினோம். அவங்க வந்து அந்த 87 அந்த அதிமுக அலுவலக போட்டியிலே தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு அவருக்கு எதிர்காலத்தில் ஒரு அரசியலை கட்டமைக்கிறதுக்கு நாடார் சமுதாயத்தை எதிரியாக காட்டி ஒரு அரசியலை ஐயா எம் நடராசன் பண்ணார். அது டமாக்கு வேலை. கலைஞருக்கு சீடர் அதை பண்ணார். தப்பு தப்பு அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். தென் அடுத்தபடியாக அவர் வந்து நாடார்களின் தாது மலை தொழிலுக்கு எதிராக மீனவர்களை தூண்டி விட்டார், அதுவும் தவறு. அப்புறம் மறவர் சகோதரர்களை நாடாருக்கு எதிராக தூண்டி விட்டார். அப்புறம் புதிய பார்வைன்னு ஒரு பத்திரிகை நடத்தி நாடார்களுக்கு எதிரான எல்லா அரசியலையும் அவர் பண்ணார். இதில் தினகரனுக்கெல்லாம் இது சம்மந்தம் கிடையாது. தினகரன் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத வாண்டியார் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல அவங்களாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது மனச்சாட்சிக்கு விரோதமான செயல். பட் இவர் செய்தாருங்கிறத நம்ம மறுக்காமல் சொல்லித்தான் ஆகணும். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 2 பிரதமரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜ் படத்தை வைக்காமல் இருந்தார். ஸோ நமக்கு கிடைச்ச வாய்ப்பு மோடி ரூபத்தில் கிடைச்சிது. சில விஷயங்கள் இருந்தது, தீயை கொளுத்தணும். அந்த தீ இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நான் வரல. இதுக்கு மேலே நம்மளா போனோம்னா நம்ம ஏதோ காசு வாங்கிக்கிட்டு சொல்ல வந்திருக்கான்னு அவரே நம்மளை நினச்சிடுவார். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் உண்மையை மட்டும் பேசிக்கிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டுறது. பட் ஒரு லெவலுக்கு போன பிறகு நம்ம ஜெயலலிதா சசிகலா அம்மையாரை கண்ணியமாக தான் பேசணும். அந்த ஆகஸ்ட் 15 மேலே அந்த அம்மையாருக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணலைங்கிறதையும் சொல்லிட்டே நம்ம செயல்பட்டோம். ஓகே சார், அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களில் தொடர்ந்து நம்ம போன தகவல் என்னன்னா, அமித்ஷாவிடம் எடப்பாடி அவர்கள் பேசியதாகவும், குறிப்பாக டிடிவியை யோசிக்கலாம், சசிகலாவை யோசிக்கலாம், ஆனால் ஓபிஎஸ் அறவே கூடாது, பாஜகவோட கூட்டணி என்றால் அண்ணாமலை இல்லாத தலைமை என்றால் ஓகே அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருப்பதா? இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முழுக்க கட்டுக்கதை பச்சை போய். எடப்பாடி பாஜக கூட்டணியை விரும்பலை. பாஜகவோட சொன்னால் 18% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் அப்படியே மோடி பிரதமராக இருக்கிறது வரை அவங்க வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் காங்கிரஸுக்கே கன்சால்டேட் ஆயிடுவாங்க. ஸ்டாலின் அடுத்த முறையும் வந்துடுவார். ஸோ பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பு இருக்குங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி நான் தெளிவாக தான் சொல்லுவேன். நான் சொன்னது 10 கேட்டு கரெக்டாக வரும்னு நம்பி சொல்லக்கூடியவன். டேபிள் எடுத்து போட்டு பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக தான் வந்திருக்கோம். 100% 10 கேட்டு கரெக்டுங்கிறது உண்மை தான். எடப்பாடி பழனிசாமி பாஜக சரணடைய மாட்டாருன்னு சொன்னேன். நான் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாஜக சரணடைய மாட்டாருன்னு சொன்னேன். அடுத்தபடி அவருக்கு எதிராக சிபிஐ, ஐடி, இடி எதுவும் வராதுன்னு சொன்னேன். 2 நடந்திருக்குதா இல்லையா? இப்பவும் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக எதிர்ப்புக்காக அவர் பாஜக பக்கம் வரமாட்டார். வந்து அவருக்கு லீடர்ஷிப் காலி ஆகிடும். அதற்கு பிறகு அவர் அப்படியே பாஜகவில் கரைஞ்சி போயிடுவார். அது அவருக்கு தெரியும். அதனால் அவர் லீடராக நிற்கணும்னு நினைக்கிறாரு.
அந்த இடத்துல ஒரு பாஜகவுக்குள்ள வரமாட்டாருங்கிறது தான் என்னோட பார்வை கணிப்பு. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை அவர் பெருசாக கருதுறாரு. நான் தரவுல தான் சொல்கிறேன். திருநெல்வேலி அந்த கூட்டத்தில் 18% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டை தான் முன்னிலைப்படுத்தி ஒரு எலெக்ஷன் நம்ம பாஜக விட்டு விலகிட்டோம். அடுத்த எலெக்ஷனில் விலகி நின்னா அவங்க மெல்ல வருவாங்கங்கிற நம்புறாரு. ஏன்னா ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் நடந்தது. இல்லை உங்கள் பதிலேருந்து இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நமக்கு வராமல் போனது காரணம் இந்த பாஜகவோட கூட்டணி வச்சதான்னு செல்லூர் ராஜு பேசியிருந்தாரு. ஆமாம், அதோட தாக்கம் தான் இன்னும் எதிரொலிக்குதா? நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு எலெக்ஷன் வெயிட் பண்ணால் வருமா? அது அவருக்கு நம்பிக்கை. அது நம்ம அதில் பல அரசியல் பண்ணுறோம், நம்ம பண்ணுவோம். அது நம்ம தர்ம நியாயம்படி அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைட், we need not playing at any point of time, certainly we win the war, we will win the war. அது வேற விஷயம். பட் அவர் என்ன மூவ் பண்ணுறாருங்கிறது அவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நடராஜன் ஐயாவுக்கு எதிராக மோடி, அமித்ஷா, சுரேஷ் பிரபு, அருண் ஜேட்லி, ஜவடேகர், நம்ம பார்த்த எல்லா பாஜக தலைவர்கிட்டையும் சொல்லும்போது நடராஜன் மிகப்பெரிய ஆள். அவர் மனைவி சிஎம்மாக தொடர்ந்தாங்கன்னா இந்தியாவிலே நமக்கு எதிராக ஒரு ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. லல்லு யாதவோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆல் இண்டியா அளவில் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் அளவில் நமக்கு எதிராக பண்ணுவாங்க. அவங்க முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் சேர்த்து பாஜகவை தோக்கடித்த நடராஜன் பெரிய ஆளுன்னு சொல்லி, ஐயா அம்மா நடராஜனை பெரிய ஆளாக மதித்து தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கிராக் டவுன் பண்ணணும். அவங்க காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க, அவங்க சிஎம்மாக கண்டினியூ பண்ணாங்கன்னா காங்கிரஸ் வில் ஹாவ் both BJP and Congress will have both DMK and ADMK alliance. BJP will literally left in lurch என்று சொல்லி தான் அதை நாம் பண்ணணும். அவர் பெரிய ஆளாக சொல்லி தான் நாம் அதை செய்தோம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் பெரிய ஆள் தான். அவர் ஒன்றும் ஈஸியாக ஒன்றும் சரண்டர் ஆக மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். பாஜக கூட அவருக்கு லீடர்ஷிப் போயிடும்னு நினைப்பார். ஸோ ஜெயலலிதா அம்மையார் 2004 கூட்டணி அமைச்சு 2006 அதில் தோற்று 9 கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு பெற்றது மாதிரி தொடர்ந்து நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கையை பெறுவோன்னு தான் அவர் நினைப்பார். கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கையை பெற்றாதான் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற அவருக்கு எண்ணம். ஸோ அவர் பாஜக பக்கம் வந்தால் 18% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் ஸ்டாலின் பக்கம் போயிடும்னு தான் அச்சப்படுவார். ஸோ அவரை நம்ம இளக்காரமாட்டோ டம்மின்னோ அது என்றைக்குமே நான் சொன்னதில்லை. இந்த அதிமுக தொண்டரெல்லாம் இப்போ எனக்கு 9176372336 ஃபோன் பண்ணுறவங்களுக்கு மனச்சாட்சிக்கு நான் கேட்குறேன், என்னைக்காவது எடப்பாடி ஐயாவை நான் டம்மின்னு சொல்லியிருக்கேனா? மற்ற எல்லாருமே டம்மின்னு கூடி கும்மி அடித்த போது அவரும் இதை கேட்டாருன்னா புரிஞ்சு விடணும். 5 சீட்டுக்குள்ளே டேக்கிட் ஆர் லீவ் இட்டுன்னு தமிழிசையை தென்சென்னையை கொடுக்காம அங்கே அனுப்பிவிட்டோன்னு தான் நான் சொன்னேன். உண்மையை தான் நான் சொன்னேன். நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன். இன்றைக்கி வன்னிய பெருந்தலைவரான எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை மற்ற ஜாதிகள் மத்தியில் புரிய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சில சிரமங்கள் வருது. அதுக்காக நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கும்போது பிசிலையும் யாதவர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வகர்மாவுக்கும் கொடுத்துருக்கணும். எம்பிசியில் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. பிசி எப்படியுமே அந்த நோய் முத்தி பிசியில் உள்ளவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, வன்னியர், முத்தரையர், யாதவர், செங்குந்தருக்கு என்ன அநீதி நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இருந்திருக்கக்கூடாதுங்கிற கருத்தை தான் நாம் சொல்கிறோம். நியாயத்தை தான் சொல்கிறோம் நாம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.